கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த 2021ஆம் ஆண்டு இந்த 10வது மாதத்தை தொடங்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபை நினைத்து மனதார உங்களுமை ஸ்தோத்திருக்கிறேன். கடந்த 9 மாதங்கள் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினபடினாலே, அப்படி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தபடினாலே இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதம் உடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் பாதுகாப்பையும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர திருச்சபை குருவானவராக உங்கள் ஒவ்வொருவரையும், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நிறைவான ஒரு மாதத்தில் கடந்து போக உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இல்லத்தில் இருந்தபடி இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம், கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 10வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபையை நினைத்து நாங்களுமே போற்றுகிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றித்தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த வழிபாடு தொடக்கம் முதல் நிறைவேற்றும் உங்களுடைய கிருபைகளோடு கூட தங்கியிருப்பதாக நேச ரட்சகரி மூலமே மன தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையில் 9ஆம் பாமாலை, பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம் அனைவரும் இணைந்து முறையாக வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசலாதமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக
நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கடவுள் ஆவியானவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்வோம். இந்த வழிபாட்டின் மூலமாக, இந்த வழிபாட்டின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக ஒரு சிறு பிழை நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? நம் அனைவரும் இணைந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற வண்ணமாக பொதுவான பாவறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்களை இருதயத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்காக செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமான குற்றவாளிகளை அறிக்கை இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் நிறுத்தக்கூடிய எங்களை சீர்படுத்தும். மிகவும் நேர்முள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தெய்வபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவர்களை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த வாக்கை கேளுங்கள். ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையும் தேற்றுறவையும் தந்தருளுவாராக. ஆமென். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாம் ஸ்தோத்திரிப்போம். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த அக்டோபர் மாதத்தை சந்திக்கவும், இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும் எத்தனையோ கடினமான பாதைகள், எத்தனையோ வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கூப்பிடும் போதெல்லாம் கரம் பிடித்து பாதுகாத்து வந்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாம் ஸ்தோத்திரிப்போமா? தெய்வ வசனம் சொன்னபடி இந்த ஜனத்தை நான் இதற்கென்று ஏற்படுத்தினேன். அவர்கள் என்னை ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பார்கள், என் துதியை சொல்லுவார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய நாவல் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரே எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்தீங்களே, எமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரமான எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளச் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விடமுடியாத அன்புக்காகவும் கிருபை நிரந்தரங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கவும் எமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளில் நமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலையும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து 100ஆம் சங்கீதத்தை பாடல் மூலமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பூர்வ காலத்தில் கடவுள் தம்முடைய மக்களுக்கு அருளிய கற்பனைகளாவன: உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, என்னையன்றி உனக்கு வேறே கடவுள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஆண்டவராகிய கடவுளின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பதே. அமர்ந்திருந்து திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 28 முடிய. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதுமில்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதுமில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாயிருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதின் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை.
என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுதுவிடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆகக்கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் லூக்காம் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனம் முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல். அப்பொழுது நியாயஸ்தாத்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ என்ன வாசித்திருக்கிறது என்று என்றார். அவர் பிரியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பேர்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவன் அவரை நோக்கி, நீதிமானாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறர் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்தி காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறந்தனாயிருந்து உனக்கு எப்படியாயிருக்கிறது என்றார். அதற்கு அவன், அவர் இரக்கம் செய்வதனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றான். வாசிக்கும்படியாக சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நான் சொல்ல இல்லத்தில் இருந்தபடி நீங்கள் திரும்பச் சொல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனாலே போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியில் உற்பத்தியாகி பிறந்தார். பொன்னியின் பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடைப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தோரின் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்கான சுருக்க ஜெபத்தை எடுப்போம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜெபம். சகோதர சிநேகத்தை நேசிக்கின்ற எங்கள் கிருபையுள்ள கடவுளே, உமது படைப்புகளை பாதுகாக்கும் சேனைகளாக எம்மை அழைக்கிறீர். நீர் படைப்பனைத்திற்கும் எப்போதும் இரக்கமுள்ளவர். உம்மை போல துன்பப்படுகிற அனைவரையும் காண எங்களுக்கு இரக்கமுள்ள கண்களை தாரும். துன்பங்களின் கூக்குரலை கேட்க எங்களுக்கு செவிகளை தாரும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பதிலளிப்பதற்கும் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தின் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் நல் இருதயத்தை தாரும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். குருசேகர செயலாளர் ஐயா மூலமாக அறிவிப்புகள் வாசி கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமுள்ள திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 2021 கிறிஸ்மஸ் கீத ஆராதனையில் சிறப்பு பாடகர் குழுவினரோடு சேர்ந்து பாட விரும்புவோர் தங்களது விருப்பத்தினை கொயர் மாஸ்டர் திரு விஜய் பிரகாஷ் அவர்களிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாராதனையில் காணிக்கை பாடல் பாடும்போது சபையார் தங்கள் இல்லங்களில் இருந்தவாறே பை காணிக்கை, சந்தா காணிக்கை, தோத்திர காணிக்கைகளை ஜெபத்துடன் எடுத்து வைத்து அதனை ஆலயத்திற்கு நேரில் வரும்போது படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் பெறப்பட்ட காணிக்கை விவரம்: ஆலய வளர்ச்சி காணிக்கையாக ரூபாய் 1000ம், தோத்திர காணிக்கையாக ரூபாய் 100ம், ஆக மொத்தம் 1100 மட்டும் பெறப்பட்டுள்ளது. பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறும் சபை மக்களது விவரம்: 3/10/2021 அன்று திருமதி ஆர் ராணி ஜெய்சீலன், ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ்எம்இ ஜெய்சீலன் அவர்களும், 6/10/2021 அன்று டாக்டர் மார்வின் மனோவா பெலிஸ் அவர்களும், 6/10/2021 அன்று திருமதி பொன்மணி சுலோச்சனா, ஒய்ஃப் ஆஃப் திரு சாமுவேல் அவர்களும், 6/10/2021 அன்று திருமதி செல்வகுமாரி, ஒய்ஃப் ஆஃப் திரு ஜான் குருசாமி அவர்களும், 9/10/2021 அன்று திரு எஸ் ஜனார்த்தனன் ராபர்ட், சன் ஆஃப் திரு ஜிஎஸ் ஆசீர்வாதம் அவர்களும் தங்களது பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். திருமண நாளினை நிறைவுகளும் தம்பதியினர் பெயர் எதுவும் சபை குறிப்பில் இல்லை. இவர்களுக்காக நமது சபை குருவானவர் ஐயா அவர்கள் ஜெப வேளையின் போது ஜெபம் ஏறெடுப்பார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் ஆண்டவரே, 3ஆம் தேதி இன்றைய நாளிலும் கூட தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய திருமதி ஆர் ராணி ஜெயசீலன் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அம்மா அவர்களை கடந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து பாதுகாத்து வந்த உம்முடைய மாபெரும் தயவை நினைத்து உமக்கு ஸ்தோத்திருக்கிறோம். சரீர சுகம்பலன் ஜீவனை பெற்றுக்கொள்ள, இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சன் ஆண்ட்ரஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். அவனுடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
வருகின்ற 6ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய டாக்டர் மார்வின் மனோவா ஃபெலிஸ் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபையின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. புதிய ஆண்டின் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள சென்ட் ஆண்ட்ரூஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். வருகின்ற 6ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய திருமதி பொன்மணி சுலக்ஷனா அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா அவர்களை கரம் பிடித்து பாதுகாத்து வந்தீங்களே எமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள இதை புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுச் சொல்ல சென்ட் ஆண்ட்ரூஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். அவனுடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். 6ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய திருமதி செல்வகுமாரி அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கொடுத்த சரீர சுகபல ஜீவனுக்காக உமக்கு நன்றி. இதை புதிய ஆண்டின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள சென்ட் ஆண்ட்ரூஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். அவனுடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற 9ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய அருமையான திரு எஸ் ஜனார்தனன் ராபர்ட் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டரேட் கமிட்டி உறுப்பினராக அருமையான உங்களுடைய குருசேகரத்தில் மகனை பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இதை புதிய ஆண்டின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள சென்ட் ஆண்ட்ரூஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். அவனுடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். தேச ரட்சகரி மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே திருச்சபை குருவானவராக இந்த புதிய மாதம் 2021 இந்த அக்டோபர் மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதில் தோத்திரங்களை செலுத்தி மிகுந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கத்தையும் தோத்திரங்களையும் நான் செலுத்துகின்றேன். இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக ஒரு குடும்ப சென்ட் ஆண்ட்ரூஸ் இறை மக்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆண்டவருடைய மக்களுக்கும் நிறைவாக இருக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் எல்லாமல்ல அன்பின் ஆண்டவர் சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களினாலும் தேவைகளை நிறைவேற்றிய அன்பின் கடவுள் தொடர்ந்து உங்களை பாதுகாப்பை நிரக்க திருச்சபை குருவானவராக அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். குறிப்பாக உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புக்காக உமக்கு நன்றி. இம்மட்டுமாக நம்முடைய பாஸ்டரேட் கமிட்டி செக்ரட்டரியா, ட்ரெஷரையா, நம்முடைய பாடகர் குழு தலைவர், அருமையான நம்முடைய வாலிப சகோதரர்கள், பாடகர் குழுவினர்கள் எல்லாருமாக இணைந்து இந்த காலகட்டத்தில் திருச்சபை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதனை முறையாக இந்த யூடியூப் மூலமாக இந்த வழிபாடு தடையில்லாமல் கொண்டு வருவதற்கு அவங்க செய்து வருகின்ற அனைத்து முயற்சிகளுக்காக, நீங்கள் இல்லத்தில் இருந்தபடி இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உற்சாகமான ஊக்கத்திற்காக மீண்டுமாக நான் உங்களுக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாஸ்டரேட் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக்கு பிற்பாடு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே வருகின்ற புதன்கிழமை 6/10/2021 சரியாக மாலை 6:30 மணிக்கு பிசிக்கலாக திருச்சபையை திறந்து நாம் பிசிக்கலாக நேரடியாக ஆலயத்தில் வழிபட வேண்டும் என்று நம்முடைய அனைத்து மக்களும் ஒருவேளை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் வழிபாட்டு தலங்கள் திறக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் திங்களிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நாம் நிச்சயமாக ஒரு நாள் இந்த ஆலய ஆராதனையை திருச்சபை திறந்து வழிபட வேண்டும் என்ற ஒரு நிகழ்வுகளை நம்முடைய பாஸ்டரேட் கமிட்டி செக்ரட்டரியா, ட்ரெஷரையா, நம்முடைய பாடகர் குழு தலைவர், இன்னுமாக குருவானவராக நானும் இணைந்து இந்த வாரத்துக்கு ஒரு நாள் குறிப்பாக புதன்கிழமையில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இந்த யூடியூப் மூலமாக, இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த கொடுக்கப்படுகின்ற அறிவிப்பினை நம்முடைய திருச்சபை மக்கள் கேட்டு புரோட்டோகால் அடிப்படையில் தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனையின் அடிப்படையில் முகக்கவசங்கள் அணிந்து தனிநபர் இடைவெளி விட்டு முறையாக இந்த புதன்கிழமை இந்த வழிபாட்டில் வருகின்ற புதன்கிழமை சரியாக 6:30 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த வழிபாட்டில் நேரடியாக நீங்கள் ஆலயத்தில் வந்து பங்கு பெறுமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த புதன்கிழமை நேரடியாக திருச்சபைக்கு வந்து வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகவே இதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஒருவேளை சுகவீனமாக நீங்கள் வீட்டிற்குள்ளேயோ அல்லது நம்முடைய வீட்டினுடைய நபர்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே ஜெபிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் நன்றாக ஒருவேளை இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் வரவங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஃபீவரோ இல்லை சின்ன
ஒரு சளியோ இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டில் பங்கு பெறுவதை தவிர்ப்பதை நல்லது என்பதை திருச்சபை குருவானவராக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க தமிழக அரசினுடைய விதிமுறையின்படி நாம் ஆண்டவரை வழிபடக்கூடிய ஒரு சூழல். இதனை மனதில் வைத்து கொண்டு திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களாகிய நாங்கள் எல்லாரும் இணைந்து இதை புதன்கிழமையில் நேரடியாக கடவுளை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். திருச்சபை மக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பே நேரடியான அறிவிப்பாக கருதி, ஆக நீங்கள் இல்லத்திலிருந்து வரும்படியே மாஸ்க் எடுத்துக்கொண்டு சானிடைசர் திருச்சபைக்கு வெளியே இருக்கப்படும். ஆக நீங்கள் உள்ளே வருகின்ற பொழுது ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் தனிநபர் இடைவெளி விட்டு வருகின்ற புதன்கிழமை, வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை எப்பொழுது திருச்சபை ஆலயங்கள் திறக்கப்படலாம் என்ற அறிவிப்பு சொல்லுகின்ற வரைக்கும் வருகின்ற வாரம் ஒவ்வொரு புதன்கிழமையில் இந்த வழிபாடு நடைபெறும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வழிபாட்டில் நீங்கள் பங்கு பெறுமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு துணையாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலை 201ஆம் பாமாலை நாதா உம் வார்த்தை கூறவே என்ற பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம்.
தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாசிக்கேற்ற திருமறை பகுதியிலிருந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆயத்தம் செய்திருக்கிறோம். அருளுரை ஆற்றுகின்ற பொழுதும் இந்த அருளுரையை கேட்கின்ற பொழுதும் தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைபெட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே. இறை மக்களாகி நாங்கள் கேட்கிறோம். தேச ரட்சகரி மூலமே மனத்தாழ்முடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஒரு குடும்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 10வது மாதம், இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை, நல் தருணத்தை ஏற்படுத்திய தேவாதி தேவனை மனதார நான் ஸ்தோத்திருக்கிறேன். திருத்துவ திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 18ஆம் ஞாயிற்றுக்கான தலைப்பு, தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி, லைட்டி சண்டே, இறை மக்கள் திருப்பணி. இறை மக்கள் திருப்பணி, இது இறை மக்கள் ஞாயிறாக இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அனுசரிக்கிறது. ஆகவே இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து லைட்டி மெம்பர்ஸ், இறை மக்கள், குறிப்பாக திருச்சபையினுடைய அனைத்து இறை மக்களை திருச்சபை குருவானவராக இருகரம் கூப்பி அன்போடு கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் இறை பணியாளரோடு இணைந்து செய்து வருகின்ற அனைத்து ஆற்றல் மிகு ஒத்துழைப்புக்காக, ஊழியங்களுக்காக, உதாரத்துவமான திருச்சபையினுடைய வளர்ச்சி திட்ட பணிகளில் உடைய முழு பங்களிப்புக்காக, ஆண்டவருடைய இறை திட்டத்தில் நீங்கள் ஆற்றுகின்ற அனைத்து காரியங்களில் ஊக்கமும் உற்சாகம் ஊற்றுகின்ற அனைத்து இறை மக்களை இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில உள்ளபடி நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பங்களையும் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களினால் நிரப்பி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய திருச்சபையில் அதிகமாக காணப்படுகிறவர்கள் இறை மக்கள், the laity people. இவர்களே திருச்சபையினுடைய அனைத்து செயல்பாட்டிலும் தங்களை எல்லா காலகட்டத்திலும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இறை மக்களாக நிறை மக்களை உருவாக்க குறையற்ற மறை கொண்டு தரணிவாழ் மக்களுக்கு இந்த மீட்பின் பணியை நிலைப்படுத்த கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள்தான் இந்த லைட்டி, இந்த இறை மக்கள். இறை அடியாருடன் ஈடுபாடு என்பது திருச்சபை மற்றும் உலக அளவிலும் நிறைந்து காணப்படுதல் மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் இறை பணியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதிகளாக காணப்படுகிறார்கள். இந்த லைட்டி மினிஸ்ட்ரி, இந்த இறை பணி திருச்சபையினுடைய சிறந்து விளங்குவதற்கு இறை அடியாரின் நிறைவான பணியில் அர்ப்பணிப்புடனும் இறைவனினுடைய அங்கீகாரத்துடனும் அன்புடனும் அதிகாரத்துடனும் ஆளுமையுடனும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாளில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அப்படியானால் இந்த இறை அடியாரினுடைய இதயத்தில் கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை கொண்டிருத்தல் வேண்டும் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் வாழும் இதயமாக, இனிய இல்லமாக அவர்களுடைய வாழ்வியல் வளத்துடனும் நலத்துடனும் காணப்படுதல் மிகவும் அவசியமாகும். இவ்விதமாக இந்த இறை அடியார்கள் உண்மையாக இறை பணியினுடைய ஈடுபடுவதற்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு தனித்தன்மை, குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் காணப்படுதல் மிகவும் ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. இந்த இறைப்பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதலுடனும் தன்னுடைய தன்மறுப்பு செய்து சிலுவை ஏற்றவராக சிறப்பாக பணிபுரிதல் அவசியமாகும். ஆக இந்த இறையடியன் உண்மையாக இறைப்பணியில் ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு அர்ப்பணிப்பினுடைய
தனித்தன்மை அவர்களது வாழ்க்கையில் உள்ளத்தில் காணப்படுதல் மிகவும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இறைப்பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலுடன் தன்மறுப்பு செய்து சிலுவை ஏற்றவராக பணிபுரிய வேண்டும். இத்தகைய கண்ணோட்டத்தோடு இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்செய்தி பகுதியை சார்ந்து இன்றைக்கு வாசிக்கேற்ற லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனங்களில் ஒரு 3 உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 வசனம் முதல் 30. இதிலிருந்து வரக்கூடிய 3 காரியங்கள். முதலாவதாக கம்பேஷன், பரிவு. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த டயலாக், உரையாடலையும் உறவாகுதலையும் நாம் காண்கின்ற சூழலை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இங்கு சட்டத்தில் வல்லுனராக சமுதாயத்தில் அறியப்பட்டவர் அவரிடத்தில் சட்டப்பூர்வமாக உரையாடி தான் சிறந்தவன், தான் அறிவுபூர்வமானவன், சட்டங்கள் அனைத்தையும் தான் கடைபிடிப்பதை வெளிப்படுத்தவும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நிறை வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்பதை இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் கேட்ட கேள்விக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேட்ட கேள்விக்கு ஆண்டவராக இயேசு கொடுத்து பதிலுரையை தராமல் ஒரு வினாவிற்கு 2 கேள்விகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேட்ட நபரிடத்தில் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார். பதிலை எதிர்பார்த்து வித்தியாசமான ஒரு எண்ணத்தோடும் வருகை புரிந்தவன் தான் கேட்ட கேள்விகளால் எதிர்பாராத ஒரு பதிலை இயேசுவிலிருந்து பெற்றுக்கொண்டதனுடைய அதிர்ச்சி அடைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவன் கவனத்தோடும் சங்கடத்தோடும் சலனத்தோடும் அவன் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் அந்த 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் அடங்கிய வசனங்களை தொடர்பு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் உரைப்பவராக அவர் சொல்லுகின்ற ஒரு காரியங்கள், கடவுளையும் சக மனிதனையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும் என்று தான் அறிந்த கட்டளையை கடமையாக வெளிப்படுத்தினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாக நீ பதில் சொல்லினாய் என்றும் அதன்படி செயல்படுதல் அவசியம் எனவும் அந்த நபருக்கு அவர் எடுத்திருப்பதை பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் நான் ஒரு சட்ட வல்லுனர் என்பதை காட்டுவதற்காகவே இத்தகைய உரையாடலை அவன் மேற்கொண்டான். ஆனாலும் சட்டமல்ல, சத்தியமும் இறை அரசருக்குள் வழிநடத்தும் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்தார். சட்டம் என்பது மனிதனை மனிதனாக செயல்படவும் மனிதனை மதிக்கவும் வழிநடத்தும். இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்ற ஒரு தியாலஜிக்கல் ஃபேக்ட், இறையியல் உண்மை என்ன என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் பரிவோடும் அன்போடும் அரவணைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த கம்பேஷன், இந்த பரிவு என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். இதில் இரக்கம், இதில் உணவு, இறைமைந்தர் இயேசுவினுடைய வெளிப்படுதல் காணப்படுகிறது. இங்கு சொல்லப்படுகிற காரியம், இயேசு சட்டம் முக்கியமா சத்தியம் முக்கியமா என்பதை அவர் மிக தெளிவாக தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இரக்கத்துடன் பரிவுடன் பாசத்துடன் இந்த மண்ணின் வாழ்க்கையில் செயல்படுபவர்களே இறை அரசில், கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோமே, பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறோமே, இந்த இறை அரசில் இறை மக்களாக அவர்கள் இடம்பெறுவர் என திட்டமும் தெளிவுமாக இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் இதனை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதே இறை அடியார்க்குரிய அடையாளமாகும். ஆண்டவற்றை கேட்போமா? இந்த இறை மக்கள் ஞாயிற்றுக்கிழமையில இறை மக்களாக இருக்கக்கூடிய நாம்
இந்த கம்பேஷன், இந்த பரிவு என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம். இரண்டாவதாக நாம் காணப்படுகின்ற ஒரு காரியம் சப்மிஷன், பணிவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையை உறுதிப்படுத்தவும் உண்மைக்கு விளக்கம் கொடுக்கவும் ஒரு உவமையை சட்ட வல்லுனருடன் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக எடுத்துரைப்பது இந்த பகுதி சொல்லுகிறது. அதில் எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு சென்ற ஒரு மனிதனுடைய இந்த ஜேர்னி பயணமாகும். அந்த பயணத்தில் அடிபட்டு காயப்பட்டு உயிரோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்துரைக்கின்றார். மனிதன் ஒருவன் வாழ்க்கையில் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த வழியாக வந்து சமயவாதிகள் சந்தர்ப்பத்தை எப்படியாக சந்திப்பார்கள் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எக்ஸ்பிளைன், விரிவாக்கம் செய்வதை நான் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு இங்கு பணி முக்கியமா அல்லது பணிவு முக்கியமா என்பதை வெளிப்படுத்துகிறதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இருவரும் சமயவாதிகள், இருவரும் சமயத்தை போதிக்கக்கூடியவர்கள். ஆனால் சத்தியத்திற்கு புறம்பாக சமுதாயத்தில் செயல்படுகிறார்கள். இங்கு அவர்கள் சத்தியத்தை மறுத்து தன் மறுப்பையும் நிராகரித்து செயல்பட்டார்கள். மண்ணில் இந்த விண்ணினுடைய தகவுகளை நிறைவு செய்தால்தான் மனிதர்களாகிய நாம் நிறைவாழ்வுக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். மனிதன் சக மனிதனை மதிக்க வேண்டும், மனிதன் எல்லாரையும் அன்பு பாராட்ட வேண்டும். அத்தகைய ஒரு ஈடுபாட்டினை இந்த உரைக்கல்லாக கொண்டு உலக வாழ்க்கையில் நாம் பயணிக்கின்ற பொழுது அதில் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வதை ஒரு உறுதியாகும். ஆக இந்த பணியை கொடுத்த ஆண்டவரை மறந்து பணிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது பணிவு என்று பார்க்க முடியாத ஒரு குணமாக மனதில் விதைக்கப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சடங்கை, வழக்கங்களை, மரபுகளை, ட்ரெடிஷனல் என்று சொல்லுகிறோமே, இவற்றை முக்கியப்படுத்தாமல் இறை அரசின் தகவுகளை மேலோக்கி உயர்த்தினால்தான் இறை அரசுக்குள் நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளக்கூடிய அனைத்து இறை மக்களும் பிரகாசிக்க முடியும். ஆக இந்த ஆண்டவருடைய இரத்தம் அந்த மனிதனுடைய உடலில் இருந்து வெளியேற்று கொண்டிருக்கிறது. இது அந்த மனிதனை காப்பாற்றுவதற்கு சமுதாயத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சேலஞ்ச், ஒரு அறைகூவல். பல நேரங்களில் நாம் படைப்பை பார்க்கின்றோம். பசுமையான வார்த்தைகளை அழகாக, அருமையான, அற்புதமாக, ஒருவேளை அமோகமாக அதிர்ச்சி தரக்கூடிய விதத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். ஆனால் படைப்புகளை படைத்த படைப்பாளரை பார்க்க நாம் மறந்து விடுகிறோம். நான் இரண்டாவது குறிப்பை நிறைவு செய்கிறேன். இங்கு சப்ஜெக்ட் முக்கியமா அல்லது அப்ஜெக்ட் முக்கியமா என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இறை அரசுக்குள் செல்வதற்கு பணிவு என்ற ஒரு ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடாகவும் அது நமக்கு ஒரு பாடமாகவும் காணப்பட வேண்டும். பதவி அல்ல, பணிவு நம்முடைய வாழ்க்கையில், சப்மிஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவாக காணப்பட வேண்டும், இறை மக்கள் மத்தியில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அந்த பணிவை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை கண்டு நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக மூன்றாவதாக கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது பகிர்வு, ஷேரிங். லேவியனும் ஆசாரியனும் இரத்தத்தில் வாழ்க்கை இழக்கும் நிலையாயிருந்த அந்த சக மனிதனை பார்த்து உதட்டளவில் வார்த்தைகளை உச்சரித்து ஓரமாய் ஒதுங்கி நின்றார்கள். ஆனால் அந்த வழியே சென்ற சமாரியன் ஒருவன் வருகின்றான். அவன் போராடி கொண்டிருக்கும் மனிதனை பார்த்து கர்த்தருடைய சித்தத்தை, இறை சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சையுடையவராக இருக்கிறான். தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய மறுப்பு செய்து இழந்து சுயத்தை மறுத்து அவனுக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷன், தன்னுடைய பகிர்தலை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட மனிதனை தனக்கு பிறன் என்று தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மண்ணில் வாழுகின்ற அனைவருக்கும் வாழ்க்கையில் எனக்கு பிறன் யார் என்ற ஒரு கொஸ்டின், கேள்விக்கு இறையியல் தகவுகள் சார்ந்து இலக்கணமாக அந்த நிகழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிகழ்த்துவதை, வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். காயங்களை கட்டி தன்னுடைய வாகனத்தில் அழைத்து சென்று மேலும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும்
வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, த லைட் இஸ் சண்டே, இந்த இறை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த இறை மக்கள் இந்த திருப்பணியில இறை மக்களாகிய நாம் இறைவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றவே நீங்களும் நானும் இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில எப்படியாவது இறை திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். இந்த இறை அரசினுடைய தகவுகளை அறிந்த நாம் ஒவ்வொருவரும் அதனை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இறை மக்கள் என்று அழைக்கப்படும் தகுதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில நான் இறை மக்கள், கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கக்கூடிய நாம் இறை அரசின் தகவுகளை நிறைவேற்றி இந்த சமுதாயத்தில் நாம் நம்முடைய பொறுப்பை அல்ல, மாறாக கர்த்தருடைய சத்தியத்தை உயர்த்த ஆண்டுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகின்ற பொழுது இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இறை மக்களாகிய திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் நிறைவேற்றுகின்ற அந்த காரியங்கள், இறையல் தகவுகளை நிறைவேற்றுகின்ற, சத்தியத்தை உயர்த்தி காண்பிக்கின்ற இறைமக்களாக மேலோக்கி செல்ல எல்லாமல் ஆண்டவர் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த இறைமக்கள் திருப்பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீ கற்றுக் கொடுத்த கடவுளுடைய வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த வார்த்தைகளுடைய வாழ்வில் நிறைவை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்குள் ஒரு நல் நிறைவையும் ஆசீர்வாதங்களையும் தரட்டும். நேச ரட்சகரி மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 219 கீர்த்தனையை நாம் பாடுவோம். இது முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே குறிப்பாக நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே உங்களுடைய காணிக்கைகளை படையுங்கள். அதே சமயத்தில் இந்த மாதத்திற்குரிய உங்களுடைய சந்தா காணிக்கைகளை இல்லத்திலிருந்து படைத்து வருகின்ற புதன்கிழமை 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டில் உங்களுடைய பை காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் சந்தா காணிக்கைகளையும் ஆலயத்திற்கு எடுத்து வந்து நிறைவான ஆசீர்வாதங்களை படைத்து பெற்றுச் சொல்லுமாறு உங்கள் யாவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 219 தந்தேன் என்னை இயேசுவே என்ற பாடலை படும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். Yes.
சித்தம் ஒழித்திடுவே. எந்த இடம் எனக்கு காட்டிடும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட குடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டத்திக்கும் ஆளும் தேவனே அடியேனும் அமர செய்தீரும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நானையா உம்மலன்றி ஒன்றும் செய்ய. அன்று சிஷர் கழித்தாவியால் இன்றே ஆகி என்னை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த இறை மக்களுடைய திருப்பணியை குறித்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு இறை மக்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும். இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லத்தக்கதான நிறைவை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே உதாரணமாய் கொடுத்த அனைத்து காணிக்கைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக நன்மையான ஈவுகளை அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் நீ தந்து வருகின்ற சரீர சுகம் பலன் ஜீவன் ஆற்றலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தொற்று முற்றிலுமாய் நீக்கப்பட்டு நாங்கள் எல்லாருமாக ஒரு இடத்தில் கூடி இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. அதுவரைக்கும் உடைய மாறாத கிருபையும் உடைய பாதுகாவலும் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரமே படற்றும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேச ரட்சகரி மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கு நம்மையும் அப்படி அனைத்து ஒரு குடும்ப உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய கூட்டுறவு நம் அனைவருடைய மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாங்கி வழி நடத்துவாராக. நம் அனைவரும் இணைந்து நிறைவு பாடலாக பாமாலை 212 பாமாலை பகலோன் கதிர் போடுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். பகலோன் கதிர் போடுமே இயேசுவின் ராஜரீகமே, பூலோகத்தில் வியாபிக்கும்
செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். அனைவரும் இணைந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்துரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்துரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்துரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.